நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நமக்கு நிறைய அவங்க இயங்குற பாதை இயங்குற விதம் மீது நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு வகையில அண்ணன் சீமான் அவர்களை வந்து நம்ம பாராட்டி தான் தீரணும். இதுவே ரொம்ப லேட். என்னன்னா ஈரோடு நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் டேட், போலிங் டேட். சோ அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல களத்துல இருந்து அனைத்து எதிர்கட்சிகளும் அரசியல் கட்டமைப்பு, அதிகார அமைப்பு, பண கட்டமைப்பு, இது மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே கேண்டிடேட்டே போடல. எலெக்ஷனுக்கு ஒதுங்கிட்டாங்க. இந்த எலெக்ஷன் ஒரு நேர்மையான ஒரு எலெக்ஷன் நடக்காது. இதற்கு முன்னாடி திரு EVKS அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், அப்போது நடந்த இடைத்தேர்தல் வந்து எப்படி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இதை வந்து எதிர்கட்சிகள் கோடிட்டு காட்டி இந்த முறையும் அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடைபெறும். சோ எலெக்ஷனுங்கிறது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா நடக்காது. அதனால நாங்க களத்துல இருந்து விலகி கொள்றோம் சொல்லி அனைத்து பலம் வாய்ந்த எதிர்கட்சிகளும் ஒதுங்கி கொண்டதுக்கு அப்புறமும் நாம் தமிழர் விடாபிடியாக மக்களுக்கான அரசியலை தான் நாங்க முன்னெடுக்கிறோம். சோ தேர்தல் களம் எங்களுக்கு ஒன்றும் புதிதில்லை, தோல்வியும் எங்களுக்கு ஒன்றும் புதிதில்லை, தோல்வியும் எங்களுக்கு புதிதில்லைன்னு சொல்லி அவங்களோட கேண்டிடேட் அக்கா சீதாலட்சுமி அவர்களை வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த தேதியில அவங்களுக்கு மைக் சின்னமும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு. சோ இந்த முறை நாம் தமிழர் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் அவங்க கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அதுவும் அவங்களோட ஓன் சிம்பிள் மைக் சிம்பிள்ல வந்து இந்த முறை வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பாக நம்மளோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சாக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அனலைஸ் பண்றப்ப அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த வகையில வந்து எதிர்கட்சிகள் வந்து அவங்க விலகி கொண்டதுக்கான காரணம் தேர்தல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்காதுன்னு சொல்றது ஒரு காரணமாக இருந்தாலும், தோக்க போறோம் தெரிஞ்சு நாங்க ஏன் செலவு பண்ணணும்னு சொல்லி அந்த கட்சிகள் தயாரா இல்ல. அவங்க கேண்டிடேட் யாரா போட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 10ல இருந்து 10லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ஆச்சும் செலவு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், செலவு செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். சோ தோப்போம் தெரிஞ்சு யாரும் வந்து செலவு செய்ய தயாரா இருக்க மாட்டாங்க. அது போக அதிமுக விக்கிரவாண்டி எலெக்ஷன் ஆல்ரெடி அவங்க பாய்காட் பண்ணனால திருப்பி ஈரோடு எலெக்ஷன் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல மட்டும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி EPS அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு மேற்கு மண்டலத்தை கொங்கு வேளாள கவுண்டர்களை சார்ந்த அந்த பகுதிக்கான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை தொடர்ந்து குத்தப்படுது. சோ இந்த முறை அவங்க ஈரோடு எலெக்ஷன்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அது உண்மைங்கிறது நிரூபணம் ஆயிடும். அந்த காரணமும் என்னவோ திரு EPS அவர்கள் இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாம விலகி இருப்பதற்கான காரணம் அதுவும் கூட. இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி அவங்க கேண்டிடேட்டை போட்டு களத்துல நிக்கிறாங்க. ஆனா என்ன நமக்கு வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தா அவங்கள வந்து போதுமான அளவு மீடியா போக்கஸ் இல்ல. இன்னும் கட்சி தொண்டர்களை கூட போதுமான அளவு களத்துல வந்து நம்ம அந்த அக்காட்டே நம்ம நேரடியா பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் இன்னும் முழு வீச்சியா இறங்கி வேலை செய்யலங்கிறத அந்த அக்கா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது போக அவங்களோட இமேஜ் டேமேஜ் பண்ற மாதிரி திரு சந்திரகுமார் அவர்கள் வந்து சீதாலட்சுமி அக்கா அவர்களை வந்து விலை பேசிட்டாங்க, எலெக்ஷன் வேலை எதுவும் பார்க்காதீங்கிறதுக்கு பணம் கொடுத்த மாதிரி பல வாட்ஸ்அப் ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதையும் தாண்டி திரு சீமான் அவர்கள் வந்து LTT தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை, அந்த புகைப்படமே ஒரு மார்பிங், அதை நான் தான் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இயக்குனர் வந்து முந்தா நாள் வந்து எல்லா செய்தி ஊடகத்திலையும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒருத்தரோட இமேஜையும் ஒரு கட்சியோட இமேஜையும் டேமேஜ் பண்றதுக்கான செயல். நமக்கு இருக்கிற கேள்விலாம் இவங்க எல்லாம் இத்தனை நாளா எங்க இருந்தாங்க? அவர் பிரபாகரனை பார்த்தேன், பழகினேன், அவங்க கூடயே ஒரு மாசம் தங்கி இருந்தேன்னு பல ஆண்டுகளாக அவர் வந்து கதையா சொல்றப்பெல்லாம் விட்டுட்டு எலெக்ஷன் அப்ப அது மாநில கட்சியான அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பெண் வேட்பாளர் தான் ஜெயிக்கணும், மக்களுக்கான தொண்டை ஆட்டணும் சொல்லி தைரியமாக வீரமங்கையாக களத்துல வந்து தனி ஒரு ஆளாக நின்று போராடிட்டு இருக்கப்ப ஒரு கட்சியோட தலைவர் மேல அவரோட இமேஜ் டேமேஜ் பண்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இதை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அரசியல்ல வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க இருந்தாங்க இத்தனை நாள்? நான் தான் வந்து அந்த மார்பிங் பண்ணி அந்த இமேஜை வந்து LTT லீடரோட நிக்கிற மாதிரி நான் தான் மார்பிங் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி இது மாதிரியான ஆள் இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? இன்னைக்கு அவரை எப்படி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்க? இதெல்லாம் உண்மையுமே இந்த பொலிட்டிக்கல் கேம்ல வந்து we are nothingங்கிறது அகைன் அண்ட் அகைன் வெல் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுவும் DMK மாதிரியான பார்ட்டிஸ் வந்து எவ்ரி நவ் அண்ட் தென் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாப்போம் ஈரோடு பை எலெக்ஷன் எப்படி போகுதுங்கிறது. ஜனநாயகம் வெல்ல போகுதா, பணநாயகம் வெல்ல போகுதா, இல்ல பெண்களுக்கான உரிமை தொகை வந்து அங்க வேலை செய்ய போதா, எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல
திரு சந்திரகுமார் அவர்கள் வந்து ஜெயிக்க போறாரு. ஜெயிச்சு இந்த ஓராண்டுக்குள்ள அவர் மக்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டாட போறாரு. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக நாம் தமிழர் கட்சி போன முறை 10,800 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த லிமிட்டை விட அவங்க கிராஸ் பண்ணி வாங்கினாங்கனால அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் இருக்கும். அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களின் தீர்ப்பு எப்படி அமைய போகுது. பட் நம்மளோட அபிப்பிராயம் எல்லாமே ஒண்ணுதான், ஜனநாயக முறையில மக்களுக்கான உங்களுக்கான தலைவரை உங்களோட தொடர்ந்து உங்களோட கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்து புரிந்து கொண்ட ஒரு தலைவரை எம்எல்ஏவா உங்க தொகுதிக்கு எடுத்தீங்கன்னா உங்களோட குறைகள் சட்டமன்றத்துல ஓங்கி ஒழிக்கப்படும். நன்றி, வணக்கம். மறக்காம ஒவ்வொருவரும் அவங்களோட வாக்கு உரிமையை, வாக்கு செலுத்தும் கடமையை கண்டிப்பா ஏப்ரல் 5ஆம் தேதி நிறைவேற்ற வேண்டும். யாருமே அன்னைக்கு ஸ்கிப் ஆயிடக்கூடாது. வாக்குங்கிறது மிகவும் வலிமையான ஆயுதம் ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு கண்ட்ரியில. நன்றி, வணக்கம்.